இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்புமிக்கவர்களே, செப்டம்பர் மாதம் 8ஆம் தேதி தாயாம் திரு அவை ஆசிர்வதிக்கப்பட்ட புனித கன்னிமரியாளுடைய பிறப்பு விழாவை தான் கொண்டாடி கொண்டிருக்கிறது. அன்புமிக்கவர்களே, இந்த 9 நாட்களாக அன்னை மரியாளுக்காக நம்ம நவநாளை எடுத்து சிறப்பித்திருக்கிறோம். உலகில் பல இடங்களில் அன்னை மரியாளுடைய பிறப்பு விழாவிற்கான தயாரிப்புகள் அவ்வளவு அழகாக நடந்தேறியிருக்கிறது. ஆன்மீக தயாரிப்புகள், அன்னதானங்கள் மற்றும் ஜெப முயற்சிகள், ஜெபமாலைகள் என்று இறைவனுக்கு புகழ்ச்சி சேர்க்கிற ஒரு அழகான பக்தி முயற்சியைத்தான் அன்னை மரியாளுடைய இந்த பிறப்பு விழாவிற்காக நம்ம முன்னெடுத்திருக்கிறோம். சென்ற இடங்களிலெல்லாம் அன்னை மரியாளுடைய அந்த புகழை பாடுகிற, அவளுக்கான அந்த வணக்கத்தை செலுத்துகிற, அவள் வழியாக இயேசுவிடத்தில் நாம் செல்வதற்கான முயற்சிகளைத்தான், ஆன்மீக வழிமுறைகளைத்தான் இந்த 9 நாட்களாக நம்ம பார்த்து கொண்டிருந்தோம். அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு அன்னை வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய அன்னையினுடைய திருத்தலங்களில் லட்சக்கணக்கான மக்கள் கூடி வருகிறார்கள். 2 நாட்களுக்கு முன்பாக ஒரு காணொளி ஒன்றை நான் பார்த்தேன். அதாவது ஒரு தம்பதியினர் போன வருடம் 2024 அப்படி என்று ஒரு காணொளியை பதிவு செய்திருக்கிறார்கள். அதில் கணவனும் மனைவியும் வேளாங்கண்ணி திருத்தலத்தில் அந்த முழந்தால் இட்டு பழைய வேளாங்கண்ணிக்கு மடிப்பிச்சை ஏந்தி அன்னையிடத்தில் குழந்தை வரத்திற்காக பரிந்துரையாக அவர்கள் அந்த முயற்சி எடுக்கிறார்கள். இந்த வருடம் 2025 என்று அவர்கள் இந்த வருட பதிவில் 3 குழந்தைகள், வழக்கமாக ஒரு குழந்தைக்கு தான் பரிந்துரையை நம்ம கேட்போம், 3 குழந்தைங்க. எவ்வளவு ஆசீர்வாதம் பாருங்க. சில நேரங்களில் பிரிவினை சகோதரர்கள் நம் மீது சுமர்த்துகிற அந்த குற்றச்சாட்டு, பழிப்புரைகள், எதற்கு இந்த அம்மாவுக்கு இவ்வளவு முக்கியத்துவம், எதற்கு இந்த அன்னை மரியாளுக்கு நீங்கள் இப்படி ஒரு வணக்கத்தை செலுத்துறீங்க அப்படி என்று யாராவது கேட்டால் இதுதான் கண்ணீரோடு நம்ம பதிலாக சொல்ல வேண்டும். குழந்தை பாக்கியம் இல்லாத எத்தனை 1000 குடும்பங்களுக்கு அன்னை மரியாளுடைய பரிந்துரையால் குழந்தை பாக்கியம் கிடைத்திருக்கிறது என்பதற்கான சான்று தான் அங்கே சொல்லப்படுகிற நன்றி அறிதல் கருத்துக்கள். அன்புமிக்கவர்களே, அன்னை வேளாங்கண்ணியில் வேண்டுதலோடு பரிந்துரைக்காக வருகிற மக்களை விட வேண்டுதல் கிடைத்ததற்காக நன்றி சொல்ல வருகிற மக்களுடைய எண்ணிக்கை தான் உண்மையாகவே அதிகமாக இருக்கிறது. ஆகவே அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு அன்னையினுடைய திருத்தலங்களில் கூடி வருகிற ஒவ்வொரு அன்னையினுடைய பக்தர்களுக்கும் இந்த தாய், இறைவனின் தாய், மனுகுலத்தின் தாய், உங்களின் தாய், என்னுடைய தாய், நிறைவான ஆசீர்வாதங்களை பரிந்துரையாக அவர்களுக்கு பொழிந்து தன்னுடைய திருமகனிடத்தில் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் தேவையான ஆசீர்வாதங்களை பெற்றுத்தர ஒருவருக்காக மன்றாடி ஜெபிப்போம். ஆரோக்கிய அன்னையினுடைய இந்த திருவிழாவில் அன்னையினுடைய பெயரை தாங்கி இருக்கிற ஒவ்வொருவருக்கும் சிறப்பு ஆசிரையும் சிறப்பு ஜெபங்களையும் நான் உரித்தாக்கிக் கொள்கிறேன். என்னுடைய பெயர் கூட ஆரோக்கியதாசு தான். அதனால தயவு செய்து எனக்காகவும் ஜெபிக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்புமிக்கவர்களே, அன்னை மரியாளுடைய இந்த பிறப்பு விழா என்பது எந்த ஒரு விவிலியத்திலும் குறிக்கப்படாத அல்லது எந்த ஒரு வரலாற்று புத்தகத்திலும் காண கிடைக்காத ஒரு நிகழ்வு என்று தான் நம்ம கூற வேண்டும். திருச்சபையினுடைய வரலாற்றில் 3 பிறப்பு விழாக்களை தான் நம்ம வழிபாட்டு கொண்டாட்டங்களில் நம்ம கொண்டாடி வருகிறோம். நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பு, அன்னை மரியாளுடைய பிறப்பு மற்றும் திருமுழுக்கு யோவானுடைய பிறப்பு, இந்த 3 பிறப்புகள் மட்டுமே அவர்கள் தாயின் கருவிலேயே ஆசீர்வதிக்கப்பட்டு தூய ஆவியினால் நிரப்பப்பட்டு தனிப்பெரும் கொடையாலே அவர்கள் பிறந்திருக்கிறார்கள். அதிசயமாக, அற்புதமாக இவர்களுடைய பிறப்பு நமக்கு ஒரு வெளிப்பாடாக இருக்கிறது. அதனால தான் கத்தோலிக்க திரு அவையில் இந்த 3 பிறப்பு விழாக்களை மட்டும் நம்ம கொண்டாடுகிறோம். அன்புமிக்கவர்களே, நான் ஏற்கனவே சொன்னது போல அன்னை மரியாளுடைய இந்த பிறப்பு விழா முதல் 3 நூற்றாண்டுகளில் நம்ம கொண்டாடவில்லை. அதற்கு பிறகு கிபி 431 ஆண்டு எபெசு திருச்சங்கத்தில் தான் அன்னை மரியாளை பற்றின ஒரு தெளிவான விசுவாச கோட்பாடும் நமக்கு கொடுக்கப்பட்டது. அன்புமிக்கவர்களே, நான் சொன்னது போல எபெசு திருச்சங்கத்தில் தான் கிபி 431 ஆண்டு அன்னை மரியாள் இறைவனுடைய தாய், திருச்சபையினுடைய தாய், விண்ணக மன்னக அரசி அப்படி என்கிற அந்த விசுவாச கோட்பாடுகள் நமக்கு தெளிவாக கொடுக்கப்பட்டன. அன்புமிக்கவர்களே, இந்த அன்னையினுடைய பிறப்பு விழா நமக்கு சொல்லித்தருகிற பாடம் என்னவென்று கொஞ்சம் சிந்தித்து பார்த்தோம் என்றால், முதலாக இந்த அன்னையை இறைவனுடைய தாயாக, இந்த மண்ணுலகத்தினுடைய தாயாக கொடுத்த எல்லாம் வல்ல இறைவனுக்கு நம்ம நன்றி செலுத்த வேண்டும். காரணம், இந்த அன்னையினுடைய பிறப்பு தான் மீட்பிற்கு மிக அடிப்படையான ஒரு காரணியாக இருந்திருக்கிறது என்பதையும்
இன்றைக்கு நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நற்செய்தி வாசகத்துல இயேசுவினுடைய மூதாதையருடைய பட்டியல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த மூதாதையருடைய பட்டியலை நம்ம பார்க்கிற நேரத்துல அந்த மூதாதையருடைய பட்டியலில் மிக சொற்பமான பெண்களே இந்த மீட்பின் வரலாற்றில் நமக்கு பெயரோடு கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த பெயரோடு கொடுக்கப்பட்ட சிலர் இல்லை, அன்னை மரியாள் மட்டுமே ஜென்ம பாவமின்றி உற்பவித்தவர்களாய் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை கருவல தாங்குவதற்கான தகுதியையும் பேரருளையும் பெற்றவளாய் நமக்கு அறிமுகப்படுத்தப்படுகிறார். ஆகவே அன்புமிக்கவர்களே, மீட்பின் வரலாற்றில் நம்ம பார்க்கிற நேரத்தில் எல்லாமே பெர்ஃபெக்ட் என்று சொல்ல முடியாது. அந்த மீட்பின் வரலாற்றில் கொடுக்கப்பட்டிருக்கிற அனைவருமே நேர்மையாளர்களாகவோ ஒழுக்கச்சிலர்களாகவோ நல்லவர்களாகவோ இல்லை. நமது மீட்பின் வரலாற்றில் இயேசுவினுடைய மூதாதையர் பட்டியலில் நல்லவர்களும் இருந்திருக்கிறார்கள், தரம் தாழ்ந்தவர்களும் இருந்திருக்கிறார்கள், ஒழுக்கக்கேடான ஒரு வாழ்வை வாழ்ந்தவர்களும் இருக்கிறார்கள். இப்படியாக நம்ம பார்க்கிற நேரத்தில் மீட்பின் திட்டத்தில் தகுதி இல்லாதவர்களையும் இறைவன் பயன்படுத்துகிறார், அவர்களை தகுதி உள்ளவர்களாக மாற்றுகிறார். மீட்பின் திட்டத்தில் தகுதியற்றவர்களாக இருந்தாலும் தகுதி இல்லாதவர்களாக இருந்தாலும் பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் இறைவனுடைய கருணை நம்மேல் இருந்தால் நம்மையும் இந்த மீட்பு திட்டத்தில் இறைவன் பயன்படுத்துவார். அப்படிங்கிற அழகான ஒரு செய்தியைத்தான் முதல் செய்தியாக இன்றைக்கு நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இரண்டாவது ஒரு செய்தியாக அன்னை மரியாளுடைய இந்த பிறப்பு விழாவில் அவளுடைய பிறப்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு எதிர்நோக்கு. ஆம் என்கிற அந்த ஒற்றை சொல்லின் மூலமாக இந்த மண்ணுலகில் அளப்பரிய காரியங்கள், மிகப்பெரிய ஒரு காரியங்கள், மீட்பு திட்டம் கூட எளிமையிலும் தாட்சியிலும் கீழ்ப்படிதலிலும் தான் நடந்திருக்கிறது என்பதை இன்றைக்கு நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அன்புமிக்கவர்களே, அன்னை மரியாளுடைய ஆம் இன்றைக்கு நமக்கு மீட்பிற்கு ஒரு வழியாக மாறி போயிற்று என்றால் நம்முடைய வாழ்க்கையில கூட இறைவனுடைய சித்தத்திற்கு கீழ்ப்படிந்து தாட்சியோடு நாம் நடந்தால் நிச்சயமாக நம்மையும் ஒரு கருவியாக பயன்படுத்தி மிகப்பெரிய காரியங்களை இறைவன் செய்வார். நமக்கு இருக்க வேண்டியது எல்லாமே தாட்சியும் கீழ்ப்படிதலும் இறை சித்தத்திற்கு ஏற்றபடியான ஒரு வாழ்வு என்பதையும் இந்த விழா நமக்கு இரண்டாவது ஒரு பாடமாக சொல்லித் தருகிறது. மூன்றாவது ஒரு அழகான பாடமாக அன்புமிக்கவர்களே, அன்னை மரியாளுடைய பிறப்பை பற்றின எந்த வரலாற்று குறிப்பும் எந்த விவிலிய குறிப்பும் நம்மிடத்துல இல்லை என்று திரும்ப நான் சொல்லி கொண்டிருந்தேன். கத்தோலிக்க திரு அவையினுடைய பாரம்பரியத்துல இரண்டு காரியங்களை இன்றைக்கு நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இறை வார்த்தை என்பது ஒன்று, விவிலியம் என்பது மற்றொன்று. இந்த கோஸ்தே சகோதரர்களும் பிரிவினை சகோதரர்களும் விவிலியம் சோலா ஸ்கிரிப்தூரா என்று சொல்வார்கள். எழுதப்பட்ட ஒழுங்காக நம்மிடம் கொடுக்கப்பட்டிருக்கிற விவிலியத்தில் மட்டுமே கிறிஸ்தவத்தினுடைய மறை உண்மை அடங்கி இருக்கிறது என்று அவர்கள் நம்புகிறார்கள். கத்தோலிக்க திரு அவையோ 2000 ஆண்டு பாரம்பரியத்தில் இறை வார்த்தை என்பது விவிலியத்தையும் தாண்டி விவிலியத்திற்கு மேலாக இருக்கிற ஒரு இறைவனுடைய வெளிப்பாடு என்பதை இன்றைக்கு நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இறை வார்த்தை என்பது வெறும் விவிலியத்தில் இருப்பது மட்டுமல்ல, அதையும் தாண்டி 2000 ஆண்டுகளாக கத்தோலிக்க திரு அவையினுடைய பாரம்பரியம், அப்போஸ்தலிக்க பாரம்பரியம், கத்தோலிக்க திரு அவையில் இருக்கிற புனிதர்களுடைய வாழ்க்கை முறை, மக்களுடைய விசுவாசம், திருச்சபை ஒவ்வொரு நாளும் வெளிப்படுத்துகிற வெளிப்பாடுகள், இவற்றில் தான் நம்முடைய விசுவாசம் அடங்கி இருக்கிறது என்பதை இன்றைக்கு புரிந்து கொண்டவர்களாய் இறைவன் வரலாற்றில் பல்வேறு வகையில் தன்னை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார் என்பதை புரிந்து கொண்டு அன்னை மரியாள் மறைவாக இருந்தாலும் விவிலியத்தில் மறைக்கப்பட்டவராக இருந்தாலும் எப்படி இன்றைக்கு இறைவனுடைய தாய், திருச்சபையினுடைய தாய் என்கிற உயர்வான மதிப்பை பெற்றிருக்கிறாரோ அதே போல நம்முடைய வாழ்க்கையில கூட எளிமை என்கிற இந்த புண்ணியத்தையும் தாட்சி என்கிற ஒரு புண்ணியத்தையும் உணர்ந்து கொண்டு நம்மையும் இறைவன் அவருடைய வெளிப்பாட்டிற்கு பயன்படுத்துவார் என்கிற உண்மையை உணர்ந்து கொண்டு அன்னை மரியாளை போல தாட்சியோடும் எளிமையோடும் இருக்க அவருடைய இந்த பிறந்த நாளில் அவரிடமிருந்து இன்றைக்கு நம்ம கற்றுக்கொள்வோம். அன்புமிக்கவர்களே, அன்னை மரியாளுடைய இந்த பிறப்பு விழா உங்கள் குடும்பங்களுக்கு நிறைவான ஆசீர்வாதத்தையும் உங்கள் குடும்பங்களுக்கு பாதுகாப்பையும் குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு உடனிருப்பையும் கொண்டு வருவதாக. எல்லாம் அல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமேன்.